ப்ராபப்ளி அட் பார் வித் காங்கிரஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா விசிகா ஏற்கனவே சொல்லிட்டாங்க காங்கிரஸ்க்கு சலைத்தவர்கள் இல்லை எங்களுடைய சப்போர்ட். ஸோ கேட்கக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் எதை கொடுக்குறாங்களோ அதை வாங்கக்கூடிய இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க. 7 சீட் 6 சீட். நான் 8 கிராஸ் பண்ணால் பெரிய விஷயம் நினச்சேன். இதில் அது வந்து 8 கீழே தான் இருக்குது. 8லேருந்து 12 தான் என்னுடைய கணிப்பாக இருந்தது. அவர்களுடைய 61 சீட்டில் பார்த்தீங்கன்னா அது 8 கீழே தான் வந்திருக்குன்னும் போது இட் இஸ் காங்கிரஸ் கட்சி வந்து ஆல் இந்தியா லெவல்லையே தங்களை வந்து மறுகட்டமைப்பு சீரமைப்பு செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாங்களா? ஒரு ரியலா கரிஸ்மேட்டிக்கா கிரவுண்ட்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். காமராஜர் இருந்த காலத்துல வந்து அவர் ஒரு தமிழராக இருந்தாலும் வட மாநிலங்கள் உள்ள எல்லா தலைவரும் அவர் பேச்சை கேட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்கவராக, கட்சிக்காக யோசிக்கக்கூடியவராக, தான் பதவியில் இருந்த கூட துறந்து கே பிளான் கொண்டு வந்தவராக, கட்சி நலன் முக்கியம் அப்படிங்கிற அந்த ரீவேம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தற்போது காங்கிரஸ் கட்சி இருக்கு. சார், காங்கிரஸ் நாட்டுக்கு அவசியம்ன்றது வந்து எனி நேஷனலிஸ்ட் வில் அக்ரி. ஏன்னா பிஜேபிக்கு மாற்றாக ரீஜனல் பார்ட்டி இருக்க முடியாது. ஒரு காங்கிளமரேட் ஆஃப் ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்க முடியாது. பிஜேபிக்கு மாற்றாக இன்னொரு தேசிய கட்சி தான் இருக்கணும். அப்போ காங்கிரஸ் ஒண்டி தான் அந்த நேம் டேக். கம்யூனிஸ்ட் எங்கேயுமே இல்லாம போயிட்டாங்க. கேரளாவை தவிர வேற எங்கேயுமே அவங்களுடைய பிரசன்ஸ் பெருசா இல்ல. பீகார்லயுமே கூட பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டும் சரி, கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்டும் சரி, ரெண்டு பேருமே சீன் இல்ல. சிபிஐ எம்எல் தான் இருக்காங்க. சிபிஐ எம்எல் தான் இருக்காங்க. ஆமா, அந்த நக்சல்பாரி இயக்கத்தால் அதிகமா அந்த இடத்துல ஒண்டி தான் இருக்காங்க. சோ கம்யூனிஸ்டினுடைய இன்வால்வ்மென்ட் அதுவும் வந்து நேஷனல் ஸ்டேச்சர் இல்ல அவங்களுக்கு. இப்போதைக்கு காங்கிரஸ் ஒண்டி தான் அதுக்கு மாற்றா இருக்கு. அப்ப அந்த காங்கிரஸ் வந்து ரிசரெக்ட் ஆகணும்னா ஃபேமிலியை விட்டு வெளில வரணும். அது அவர்கள் செய்யக்கூடிய இடத்துல யாருமே இல்லைன்றது தான் பிரச்சனை. ஏன்னா அப்ப வந்து அது கூட ஒரு பெரிய பெருந்தலைவர்கள்லாம் வெளில போயிட்டாங்க. பிரணாப் முகர்ஜி காலத்திலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். சரத்பவார் பிரணாப் முகர்ஜி வெளில அமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் இப்போ நோமோ. நான் வந்து நேற்று வந்து வகுப்புல சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். நம்ம வந்து இப்ப வெஸ்ட் பெங்கால்ல மார்க்சிஸ்ட் கட்சியை காங்கிரஸ் எதிர்த்து கொண்டிருந்த வரை அவரால் வர முடியல. ஆனா காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி வந்த மம்தா வளர முடியும். அப்ப சரத்பவார் வந்து அங்க ஒரு பெரிய முக்கியமான ரோல் பண்ணாரு. சங்மா பெரிய ரோல் பிளே பண்ணாரு. அப்ப தமிழ்நாட்டில் மூப்பனார் பெரிய ரோல் பண்ணுவார். ஜெகன்மோகன் ரெட்டி. எக்ஸாக்ட்லி. அப்ப காங்கிரஸ் கட்சியாக வந்து பலவீனப்பட்டு மாநில தலைவர்களை வளர்த்து விடாமல், மாநில தலைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அவருடைய ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்காம நான் ஆல் இந்தியா பார்ட்டி நான் சொல்றதை கேள்வி போகும்போது அதுவும் ஒரு குடும்பம். ராகுல் காந்திக்கு இணக்கமா யார் இருப்பாங்க? மாணிக் தாக்கூர் இருப்பாரு. அப்ப அவருக்கு எல்லாம் முக்கியத்துவம். சோனியா காந்திக்கு இணக்கமா யார் இருப்பாங்க? கேசி வேணுகோபால் இருப்பார். அப்ப அவருக்கு முக்கியத்துவம். இப்படிங்கிறதா இல்லாம நம்ம வந்து ராஜீவ் காந்தி காலத்துல இந்த கிச்சன் கேபினெட் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். மணிசங்கர் ஐயருக்கு கை ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க சொல்றதா ஃபைனல். கிரவுண்ட் ரியாலிட்டில செகண்டரி. நமக்கு வந்து மணிசங்கர் கோச்சுக்கிட்டாருன்னா உங்களுக்கு கிடையாது. அதான் இவர் குலாம் ஆசாத் டைம் அந்த G23 வரும்போது சொன்னாரு, என்ன போய் ஜெய்ராம் ரமேஷ் வந்து இப்படி சொல்றாரு. நான் வந்து ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க.